ஒரு வழக்கில் வந்து சரண்டர் ஆகக்கூடிய அல்லது காவல் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அவசர அவசரமாக தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ணும்போது இந்த சந்தேகங்கள்லாம் நமக்கு அதிகரிக்குது. ஆம்ஸ்டாங் என்றது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு ஆளுமையாக இருக்காப்புல. அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து கொலை பண்ணிட்டு சர்வசாதாரணமாக நான் தான் சார் பண்ணேன்னு சொல்லி எவனுமே சொல்ல மாட்டேன். 2 மணி நேரத்தில் நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கும்போது எவ்வளோ பெரிய சந்தேகங்கள் எழுப்புது பாருங்க. ஒன்று சரண்டர் ஆனாலும் சந்தேகங்கள் எழுப்புறோம், இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சோம் நாங்கள் தான் கைது பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு எப்படி குற்றவாளிகள் தெரியும்? அப்போ ஏற்கனவே குற்றவாளிக்கு கொலை பண்ண போகிறாங்க ஆம்ஸ்டாங்ன்றது காவல்துறைக்கு தெரியுமா? ஒருத்தனை பிடிச்சி சுட்டு எடுத்துன்னு போய் ஒரு காட்டில் தள்ளிட்டு அவன் வந்து எங்களை ஆயுதம் கொண்டு தாக்க வந்தோம், நாங்கள் தப்பிப்புக்காக நாங்கள் சுட்டோம், அதில் அவன் செத்துட்டான். இந்த கதையெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு நாடகங்கள் தான் இது. எஃப்டிவி தமிழ் வணக்கம். இன்று நம்முடன் திரு தடா ரஹீம் அவர்கள் நம்மளோட எடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ வந்து சமீபமாகவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் கொலை, அதாவது பகுஜன் சமாஜ்வாடியோ தமிழக தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கொலைக்கு அப்புறம் போலீஸ் வந்து எப்படி அந்த நடவடிக்கையெல்லாம் எப்படி எடுத்துட்டு இருக்காங்கன்னு உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, ஆம்ஸ்டாங் படுகொலை எப்படி வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமோ அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் நடந்துட்டு வரும்போது தான் இந்த படுகொலைக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அதிகாரம் படைத்த நபர்களுடைய கை இதில் இருக்குது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் புலன் ஆகுது. பட் இந்த வழக்கு வந்து காவல்துறை புலன் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எந்த கோணத்தில் கொண்டு போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. அது ஒரு மர்ம புதிராகவே இருக்குது. அது ஏன் அது மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு வழக்கில் வந்து சரண்டர் ஆகக்கூடிய அல்லது காவல் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அவசர அவசரமாக தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ணும்போது இந்த சந்தேகங்கள்லாம் நமக்கு அதிகரிக்குது. இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு கொலை நடந்தாவே நாம் பல இடங்களில் சொல்லக்கூடிய விஷயமே தான். என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னாவே அந்த கொலையில் யார் குற்றவாளிகள் முதல்ல பார்ப்பாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. அதன் பிறகு அந்த குற்றவாளி வீடுக்கு போலீஸ் போகும். அதன் பிறகு தான் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் வந்து நீதிமன்றத்தில் போய் ஆஜராவாங்க. இல்லைன்னு சொன்னால் போலீஸில் வந்து ஆஜராவாங்க. அந்த போலீஸில் கூட சாதாரண போய் நான் தான் சார் அது பண்ணேன் அப்படின்னு ஆஜராக மாட்டாங்க. ஒரு அதிகாரம் படைத்த செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலிமா ஆஜராவாங்க. இதுதான் வந்து காலத்துக்கு நடந்துட்டு ஒரு விஷயம். ஆனால் இங்கே எப்படி நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, கொலை நடந்த ஒரு வித்தின் 1.5 hours 2 hours வந்து குற்றவாளிகள் ஆஜராகிறாங்க. அப்படின்போது நிச்சயமாக இதுக்கு பின்னாடி வந்து அது சாதாரணமாக, ஏன்னா ஆம்ஸ்டாங் என்றது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு ஆளுமையாக இருக்காப்புல. அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து கொலை பண்ணிட்டு சர்வசாதாரணமாக நான் தான் சார் பண்ணேன்னு சொல்லி எவனுமே சொல்ல மாட்டான் இல்லைங்களா? ஏன்னு சொன்னால் அதனுடைய விளைவு என்ன வேணாலும் மாறும் இல்லைங்களா? அதனால் அந்த பல குற்றங்களில் ஈடுபட்டக்கூடிய நபர்கள் தான் சரண்டர் ஆகியிருக்காங்க போது அது வாய்ப்பு இல்லை. அப்போது யாரோ ஒரு பெரிய கை வந்து அவங்கள சரண்டர் பண்ணி இருக்கு, ஆளுமை மிக்க ஒரு கை. அது யார் என்ற கொஸ்டின் மார்க் தான் நமக்கு வந்து பல கேள்விகளை எழுப்புது. அடுத்த நாள் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் போலீஸ் கமிஷனர் சொல்கிறாரு, யாரும் சரண்டர் ஆகலை, நாங்கள் தான் விரைவாக செயல்பட்டு 5 தனிப்படை டீமை வச்சு நாங்கள் வந்து கைது பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. சாதாரணமாக வந்து ஒரு கொலை நடக்குது, கொலை நடந்து குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கமிஷனர் சொன்ன மாதிரியே அவங்க சொல்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டா கூட 5 தனிப்படை டீம் போட்டு நீங்கள் விசாரித்தாலும், துரிதமாக விசாரித்தாலும், இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தியிருந்தாலும் குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் அவன் உங்களுக்கு குற்றவாளிகள் இவர்கள்ன்றதுக்கு அடையாளப்படுத்து. ஆமாம். ஏன்னு சொன்னால் சிசிடிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த ஃபேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கும். அது சிசிடிவியில் ஒரு இதுவாக தான் இருக்கும். அதை தொழில்நுட்பத்து மூலியமாக தான் நீங்கள் அது யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கும்போது 2 மணி நேரத்தில் நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கும்போது எவ்வளோ பெரிய சந்தேகங்கள் எழுப்புது பாருங்கள். ஒன்று சரண்டர் ஆனாலும் சந்தேகங்கள் எழுப்புறோம், இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சோம் நாங்கள் தான் கைது பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு எப்படி குற்றவாளிகள் தெரியும்? அப்போ ஏற்கனவே குற்றவாளிக்கு கொலை பண்ண போகிறாங்க ஆம்ஸ்டாங்ன்றது காவல்துறைக்கு தெரியுமா அப்படின்ற சந்தேகங்கள் வருது. அப்போ இந்நிலையில் தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த வழக்கில் வந்து அவசரமாக வந்து விசாரணைன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது திருவேங்கடம் என்ற நபரை வந்து அவர் மறைச்சி வச்சிருந்த ஆயுதங்களை கைப்பற்றத்துக்கு போகிறாரு. அப்போ என்கவுண்டர் நடக்குதுன்றாங்க. அவர் மறைச்சி வைக்கிறதுக்கு ஆயுதங்களை என்கவுண்டர் எடுக்க போகும்போது என்கவுண்டர் நடந்ததுன்னு சொன்னால், காவல்துறை வந்து சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா,
போவாங்க, அந்த அக்யூஸ்டை கூப்பிட்டு போவாங்க, ரெக்கவரி பண்ணுறது. இப்போ கோல்டு திருடிட்டான்னு வச்சுக்கலாம், கோல்டு ரெக்கவரி பண்ணுறது எப்போடா எங்கே மறைச்சி வச்சு இப்போ எடுத்துகிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. அவனை வண்டியில் உட்கார வச்சு எங்கே மறைச்சுன்னா அவன் கை காட்டுவான், அங்கே போய் தேடி பார்த்து போலீஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதேமாரி வந்து கொலையோ அல்லது வெடிகுண்டு பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அக்யூஸ்டு கூட்டு போய் எங்கன்னு கேட்பாங்க, அவன் கை காட்டுற இடத்துல போலீஸ் தான் போய் சர்ச் பண்ணி ஆயுதங்களை எடுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு புரோட்டோகால்னுவாங்க. அதை விட்டுட்டு நீ போய் எடுத்துட்டு வாடா, நீ மறைச்சி வச்சிருந்த ஆயுதம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த போலீஸும் சொல்ல மாட்டான். அல்லது போலீஸ் வந்து வாடா நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது போலீஸுக்கு தெரியும், டக்குன்னு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மளை கொத்த வந்தானா என்ன பண்ணுறது, போலீஸாக அப்படி பண்ணாது. இதுதான் இருக்கும்போது இல்லை அவன் ஆயுதம் எடுத்தான், எங்களை தாக்க வந்தான், நாங்கள் சுட்டோம், அவன் அடித்தான் நாங்கள் அடித்தோம், அவன் சுட்டான் நாங்கள் சுட்டோம் அப்படின்ற ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஹம்பக் தான். பின்னப்பட்ட கதை தான் பின்னப்பட்ட. அப்போ இது ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அவங்க தான் சொல்லுது, காவல்துறை மெயின் அக்யூஸ்டுன்றாங்க, மெயின் சஸ்பெக்ட் அப்படின்றாங்க. ஒரு கமிஷனரே சொல்கிறார் மெயின் சஸ்பெக்ட் என்கவுண்டர் அப்படின்றாங்க. இப்போ மெயின் முக்கியமான குற்றவாளியை நீங்கள் கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் இந்த வழக்கை இதோட முடிக்க பார்க்குறீங்க, இதோட முடிஞ்சது எண்டு. ஏன்னா ஒரு கால் இப்போ பிஎஸ்பிக்கு வந்து இப்போ புது தலைவராக ஆனந்த் என்றவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இந்த வழக்கு மேல்முறையீடு சிபிஐ கோரலாம், மேபி கோரி சிபிஐ கொடுத்துட்டாங்கன்னா சிபிஐ விசாரணை பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ திருவேங்கடத்தை வந்து விசாரிப்பாங்க. அப்போ திருவேங்கடம் வந்து இதில் யார் யார் ஈடுபட்டிருக்காங்கன்றது மெயின் புள்ளி பேரெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ அது சொல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் இவனை முடிச்சுட்டா முடிஞ்சது, இவனுங்களுக்கு தெரியாது மெயின் புள்ளி யாரும், மெயின் புள்ளிகளை இவனுக்கு மட்டும்தான் தெரியும், திருவேங்கடத்துக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்றதுக்காக இந்த கொலை, அதாவது இந்த என்கவுண்டர் நாடகம் நடத்தப்பட்டதா அப்படின்ற ஒரு விதமான ஒரு கவலையும் நாடகமாகவே நீங்கள் சொல்றீங்க. வேற என்னங்க, என்கவுண்டர்னா உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குன்னா எங்கிட்ட துப்பாக்கி இருக்கணும், நீங்களும் சொல்லணும் நானும் சொல்லணும். அல்லது உங்ககிட்ட நவீன ஆயுதம் இருக்குன்னா நான் எங்கிட்ட நவீன ஆயுதம் இருக்கணும், நீங்களும் அடிக்கணும் நானும் அடிக்கணும். அப்படி வந்து மரணிக்கிறது தான் என்கவுண்டர்ன்றது. ஒருத்தனை பிடிச்சி சுட்டு எடுத்து போய் ஒரு காட்டில் தள்ளிட்டு அவன் வந்து எங்களை ஆயுதம் கொண்டு தாக்க வந்தோம், நாங்கள் தப்பிப்புக்காக நாங்கள் சுட்டோம், அதில் அவன் செத்துட்டான். இந்த கதையெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு நாடகங்கள் தான் இது. சினிமாவில் நிறைய சினிமாவில் வந்து அவன் ஓடுவான் இவன் ஓடுவான், ஓட விட்டு சுடுவாங்க, இல்லை சுடுறது ஓடு நீன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சினிமாவில். நிஜத்தில் அப்படியெல்லாம் இல்லை. இப்படியே உட்கார வச்சு விசாரிச்சு சரி போட்டு தள்ளிடுன்னு சொல்லி போட்டு தள்ளிட்டு வண்டியில் தூக்கி போட்டு போவாங்க. எங்கன்னா ஒரு காடான பகுதிக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து கீழே தள்ளி விடுவாங்க. கீழே தள்ளி விட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெஸ்ஸுக்கு உங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, நீங்களும் போவீங்க கேமரா எடுத்துக்கிட்டு போனால் அது இந்த இதான் ஓடினாவன், போலீஸ் துரத்துட்டு போயிட்டு போலீஸை பாருங்கள் வெட்டினா அப்படின்னு ஒரு 4 பேர் போலீஸு 3 பேர் கையில் கட்டிக்கிட்டு இப்படி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்பாங்க. டிஜிபி ஏடிஜிபி ஐஜி எல்லாம் போய் பார்வையிட போவாங்க, ஆறுதல் சொல்ல போவாங்க யார் அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கக்கூடிய காவலர்களை. அப்போ நீங்களும் வந்து ப்ரெஸ்காரங்க என்ன பண்ணுவீங்க, சார் அது கட்டியிருக்க உண்மையான கட்டா சார் கொஞ்சம் திறந்து காட்டுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் அந்த செய்தி அவங்க என்ன காவல்துறை கொடுக்குற செய்தி அப்படியே போட்டுருங்க, மக்களும் பார்ப்பாங்க. பரவாயில்ல, இத்தனை கொலை பண்ணியிருக்கான், இவ்வளோ குற்றத்தில் ஈடுபட்டிருக்கான், இவனெல்லாம் போட்டு தள்ளுறது தான் சரி. இதுதான் எழுதப்படாத ஒரு அநியாயங்கள் தொடர்ந்து வண்ணம் இருக்குது, நடந்துட்டு. புரியுதுங்களா? இப்போ ஆம்ஸ்டாங் வழக்கில் வந்து அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, இவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போக விரும்பலை. அதுக்கு தான் வந்து திமுக வந்து ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை புள்ளி வச்சிச்சு, ஆரம்பத்தில் தெளிவாக புள்ளி வச்சு. ஏன்னு சொன்னால் இந்த கொலை நடந்த 1 ஹவர்லேயே ஒரு திமுக ஆதரவு ஊடகம் எழுதுது, ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார், அது பழிக்கு பழின்னு சொல்லி எழுதுது. அதன்படி தான் இன்னைக்கு வழக்கம் நடந்து அப்படியே கொண்டு போகிறாங்கன்னும் போது நிச்சயமாக இது வந்து நேர்மையாக நீதியாக இந்த வழக்கில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்களான்னு சொன்னால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் தெரியுது எனக்கு. இப்போ இதுக்கு பின்னாடி ஏன்னா ஆம்ஸ்டாங்ன்றது ஏதோ ஒரு ரவுடி பையன் இல்லைங்க, கொண்டுட்டோம் பல பகை இருக்கும், பகையின் எதிரொலியாக கொல்லட்டாங்க. இது அப்படியெல்லாம் இல்லை, இவர் ஒரு நல்ல மனிதராக இருக்காருங்கும் போது அப்போ இவரை கொலை பண்ணியிருக்காங்கன்னும் போது அப்போ நிச்சயம் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருக்குது. அந்த ஆளுமை யார், அதுதான் புலனாய்வுகளை விசாரணை பற்றி கண்டுபிடிக்கணும். அப்போ இது மேல்முறையீடு வழக்கு போய் சிபிஐக்கு போகிற நிலைமை இருந்தால் கூட இப்போ அதுக்குண்டான என்கவுண்டர் பண்ணி முடிச்சுட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் இப்போ இந்த வழக்கை வந்து துரிதமாக நல்ல புலன் விசாரணை பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் ஒரே வழி தான் இருக்குது. அந்த வழி என்னன்னா, திருவேங்கடம் என்கவுண்டர் ஏன் நடந்ததுன்றது புலனாய்வு பண்ணணும் சிபிஐ.
திருவேங்கடம் ஏன் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்ற புலனாய்வு நடந்தால் போனா ஆம்ஸ்டாங் கொலையில் மறைஞ்சிருக்கக்கூடிய மர்மங்கள் பலரும் வெளியே வரும். இல்லைன்னு சொன்னா இது ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்க்கு நடந்த ஒரு பகையாவே முடிச்சிடுவாங்க வழக்கை. படிக்க படி ரத்தத்து ரத்தம் அவ்வளவுதான். ஒரு ரவுடி பையன் ஒரு ரவுடி பையன். ஆம்ஸ்டாங்க ரவுடின்னு சொல்லி சித்தரிக்கிறது திமுக வந்து மும்முரமா இருக்கு. அதான் ரஞ்சித் கூட அது சொல்லியிருந்தாப்புல நேற்று பேரணி. அது ஒரு கேள்வி கூட நான் உங்களுக்கு கேட்கணும் இருந்தேன் சார். எப்படின்னா வந்து ஒரு ரஞ்சித் வந்து ஆம்ஸ்டாங் கூட ஒரு நட்புல வந்து ஒரு நட்பு வட்டாரத்தில் ரொம்ப நெருக்கமாகவே இருந்தார். அவர் இயக்குனராக தான் தவிர இந்த மாதிரி சமூக பார்வையும் அவருக்கு உண்டு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறது என்னன்னா, அந்த ஆம்ஸ்டாங் ஒரு கொலை வழக்கு அப்புறம் வந்து இனிமே நான் வந்து திமுக ஆதரவு கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்தேன், ஏன்னா ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறதுக்காக. ஸோ இனிமேல் என்னால் திமுக ஆதரவு தர முடியாது, இதை நான் ஒரு எச்சரிக்கையாகவே கொடுக்குறேன் ஸோ அப்படின்னு சொல்லி இப்போ இயக்குனர் ரஞ்சித் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு அவரோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன? நான் வரவேற்கிறேன். ஏன்னு சொன்னால் யாரோ சில பேர் உயிரோட்டமான ஒரு சமூக பணியை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. இன்னைக்கு திமுக ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் உட்பட தலித் அமைப்புகள் திமுகவுக்கு முகமும் கோணிக்காம தான் செயல்படுறாங்களே தவிர இப்படி ஒரு துறையில் இருக்கவங்க வந்து வர வழி இல்லை அதான் சொல்றேன். திமுகவுக்கு முகம் கோணிக்காம கண்டிக்கணும் அப்படின்றது தான் வந்து திருமாவளவனும் இருக்காங்க, செல்வ பிறந்தையே இருக்காரு இல்லைங்களா? அதை மீறி வந்து ஒரு நபர் சினிமா துறையில இருந்துட்டு இப்படி ஒரு கண்டன அறிக்கை திமுகவுக்கு எதிராக பேசி இருக்குது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளவு மர்மங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஆர்எஸ்எஸ்காரன் பாஜகக்காரன் வந்து அவர் ரவுடி பையன் மாரி சித்தரிக்கிறான், தினமலர் சித்தரிக்கிறது பரவாயில்ல, திமுக ஊடகங்களே இதை சித்தரிக்கிறது இல்லையா? அப்போ இதுல மறைஞ்சுள்ள மர்மங்கள் என்ன? நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை நீங்க சாதாரணமா கடந்து போக முடியாது. கடந்து போனோம்னு சொன்னா அது அந்த அந்த பகை யாருக்கு போனாலும் அது திரும்பலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அவர் வந்து கிட்ட கேட்ட கேள்வி வந்து இது மாதிரி பாரஞ்சித் மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அவர் யாரு பாரஞ்சித்னா யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் ஆதரவு இருந்தா என்ன தரலாம் அந்த மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னே தெரியாது, அவர் அரசியல்வாதி இல்லை, ஸோ அரசியல்வாதியா கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காமெடியாக தான் இருக்கு. ரஞ்சித் வந்து தெரியலன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுதுன்னு போது அவருக்கு சினிமாக்காரராக தெரியும், அவர் அரசியல் பார்வையில் நிறைய பேர் தெரியும். அதான் சொல்கிறேன், சினிமாவில் உங்களுக்கு யாருமே தெரியாதா? தெரியாமலையா சினிமாவில் யாருமே தெரியாமலையா சத்யராஜை கூப்பிட்டு வந்து கலைஞர் விழா நடத்துறீங்க? நடிகருக்கு பிரகாஷ்ராஜை கூப்பிட்டு வந்து கலைஞர் விழா நடத்துறீங்களா இல்லையா? அப்போது சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் கலைஞருடைய பாராட்டு விழா நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தும் போது ரஞ்சித்து தெரியலன்னும் போது அப்போ என்னன்னு சொன்னால் அந்தளவுக்கு அந்த கருத்துக்களை உள்வாங்க அவங்க தயாராக இல்லை. அதை பதில் சொல்கிறதுக்கு உண்டான திறனை திமுக கிட்ட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். திறனை இருந்தாவோ அந்த கருத்தை உள்வாங்கக்கூடிய, நான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தராக இருக்கட்டும், இயக்குனர் அல்லது ஒரு பேரணி நடத்தின நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு, அதுக்காச்சும் நீங்க பதில் சொல்லணும் இல்லையா? எனக்கு தெரியல அவன் யாருன்றதுன்னா அந்த அளவுக்கு இன்னும் பெரிய கொம்பா சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இது ஒரு அதே பாரஞ்சித்தோடு வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் திமுக அகைன்ஸ்டாக ஒன்று கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து அண்ணன் திருமாவளவன் நாங்கள் என்றைக்குமே வந்து இது பண்ண மாட்டோம், நாங்கள் எப்பவுமே அவருக்கு ஆதரவாக தான் இருப்போம் அப்படிங்கும்போது இது என்ன நிலையில இருக்காரு? திருமாவளவன் வந்து டோட்டலாவே வந்து ஒரு ஊடகங்கள் மாற்றி எழுதுது. அவர் தெளிவா சொல்றாரு, அதாவது இதை வச்சு திருமாவளவனுக்கு எதிராக அரசியல் பண்ண நான் தயாரா இல்லை, அதே நேரத்தில் திமுகவை நாங்க எதிர்க்காம இருக்க மாட்டோன்றாரு. புரியுதுங்களா? ஏன்னா திருமாவளவன் அதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, திமுக எதிர்க்கிறேன்ற போர்வையில் விடுதலை சிறுத்தையை எதிர்க்கிறதுக்கு இந்த பேரணி நடக்குது, இந்த பேரணியில யாரும் கலந்துக்காதீங்க என்று திருமாவளவன் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. திருமாவளவன் அண்ணன் வந்து வெளியிடுறாரு. அதுக்கு பதில் சொல்ற விதத்துலதான் அந்த விஷயத்தை கருத்துக்கெல்லாம் வைக்கிறார். எங்களுக்கு எதிரி திருமாவளவன் இல்லை, ஆனா எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படின்ற கருத்துக்காக தான் அவர் சொல்றாரு தவிர அதை அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஆனால் தேர்தல் சமயத்தில் வந்து எல்லாம் ஒரே கூட்டணி தானே சார்? யாரு? விசிகாவும் திமுகவோட கூட்டணி தானே இருக்காங்க. திருமாவளவன் இல்லை, விசிகா திமுக கூட்டணி இருக்கிறதுனால தானே அந்த 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 கூட்டணி தர்மம் என்ற அந்த கோட்டிலேருந்து விசிகா இப்போ வரமாட்டேங்குது வெளியே. புரியுதுங்களா? அதை தான் மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ரஞ்சித். இதுதான் நீங்கள் பார்க்கணும். ரஞ்சித்துக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு இல்லாமல் இருக்கலாம் தமிழ்நாட்டில், இருந்தாலும் அவருடைய பேச்சு வந்து இன்னைக்கு பேசு பொருளாவது பொது தளத்தில் என்னும்போது அது சாதாரணமாக கடந்து போக முடியாது. நம்ம தொடர்ந்து வந்து இந்த ஒரு ஆம்ஸ்டாங் குழந்தைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திமுக மேலே ஒரு கடுமையான விமர்சனம் இருக்குது, இது மாதிரி வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அதிரடியாக
டிஜிபியாக இருக்கட்டும், அப்புறம் சென்னை கமிஷனர்லாம் மாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இதை நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் காமெடியாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா கமிஷனர் மாற்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு டெரரான கமிஷனர் இருக்காரு. இல்லைங்க, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்படும் போது இப்போ கமிஷனராக இருக்கக்கூடியவர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தவர். புரியுதுங்களா? ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தடுக்க தவறிய விஷயத்துல கமிஷனர் மட்டும் குற்றம் சாட்டி தடுக்க முடியாது. அதுக்கு வந்து டிஜிபியும் குற்றம் சாட்டலாம், ஏடிஜிபியும் அந்த நேரத்தில் ஏடிஜிபியா இருந்து இன்று கமிஷனராக இருக்கக்கூடிய அருண் சாரையும் வந்து குற்றம் சாட்டலாம். அந்த கொலை நடக்காம தடுக்கிறதுக்கு உண்டான குற்றச்சாட்டுல இவங்க 3 பேரும் இருக்காங்க, ஏடிஜிபி, டிஜிபி, ஏடிஜிபி, கமிஷனர். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவர் ஏடிஜிபியா இருந்தவரை கூப்பிட்டு வந்து கமிஷனர் ஆக்கிட்டு அந்த கொலையை வந்து நடக்காம தடுக்க தவறிய கமிஷனர்ன்றதுக்காக மாத்தலை. இவங்க மாத்தினதுக்கு என்னன்னு சொன்னா, அந்த கொலை நடந்த உடனே முன்னுக்கு பின் பிரஸ் மீட் வச்சு சொன்னார் இல்லைங்களா, அவங்களா சரண்டால நாங்க பிடிச்சோம், அந்த முன்னுக்கு பின் உளவுத்துறை உங்களுக்கு எச்சரிக்கலை, இந்த விஷயங்கள்லாம் அவர் மீடியாவில் பேசினது அந்த கடுப்பில் தான் அவரை மாற்றினாங்களே தவிர இந்த கொலையை தடுக்க தவறிய கமிஷனர்னு சொல்லி அவங்க மாற்றவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், அது தெளிவாக இருக்காங்க. அதனால் வந்து இது கமிஷனரை வந்து நீங்கள் அந்த கோணத்தில் நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா, அதாவது கொலையை தடுக்க தவறிய கமிஷனர்னு சொல்லி மாற்றிருந்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஏடிஜிபியாக அந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கு இருந்த இப்போ கமிஷனராக இருக்கக்கூடிய அருணுக்கும் அது பொருந்தும், டிஜிபிக்கும் அது பொருந்தும். அப்போ ஆக மொத்தம் 3 பேரையும் தான் நீங்கள் மாற்றிருக்கணும். ஒரு கமிஷனரை மட்டும் மாற்றினால வந்து இதில் எந்த ஒரு மாற்றமும் வரப்படுறது இல்லை. அல்லது கமிஷனராக புது கமிஷனராக வரவர் நீங்கள் வேற ஏதோ ஒரு திறமையாளி, அவர் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கார், அவரை கூப்பிட்டு வந்து இப்போ போட்டால் தான் மறுபடியும் சட்டம் ஒழுங்கு சரி பண்ண முடியும் சென்னையில் அப்படின்றதுக்காக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த கேள்வி எழாது. ஆனால் இவர் ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு இருந்தவர், அவரை தூக்கிட்டு வந்து கமிஷனராக போட்டேன்னு சொன்னால் அதில் என்ன ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்குது? காமெடியாக தான் தெரியுது. தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து தமிழக அரசு இதை வந்து தடுக்க மறுத்துனாங்க, இந்த ஒரு கொலையை தடுக்க முடியல அப்படின்னு. ஸோ பின்வரும் இந்த ஒரு கொலை நடந்து போச்சு, அப்போ அடுத்தடுத்த வர அரசியல் கொலைகளை தடுக்கிறதுக்கு ஸோ தமிழக அரசு என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை அவர்களை எடுக்கணும் நீங்கள்? இல்லை, தமிழக அரசு அப்படி நடவடிக்கை எடுக்குமான்றது தெரியல. இது வந்து எப்படி தடுக்க முடியும்? இல்லை இன்னைக்கு நேற்று இல்லை தம்பி, 97 கூட திமுக ஆட்சியில் தான் வந்து எங்களுடைய அரசியலாசன் பழனிபாபாவும் படுகொலை செய்யப்பட்டார். அவரும் திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடிட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் போது அப்போ அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக செயல்படக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களை படுகொலை செய்வது என்பது திமுக ஆட்சியில் தொடர் கதையாக இருக்குது. அப்போது இன்டெலிஜென்ஸ் வந்து அந்தளவுக்கு வீக்காக இருக்கா, உளவுத்துறை அந்தளவுக்கு வீக்காக இருக்கான்னா இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்காங்க. அந்த இப்போ கூட சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 50-100 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதிநவீன தொழில்நுட்பங்களை வந்து வர வச்சுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, அதை ஃபோனில் பேசிக்கிறதோ அல்ல ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறதோ இது போன்ற குற்றங்கள், அதாவது போதை, இதுக்காக வர வைக்கப்பட்ட அந்த நவீன தொழில்நுட்பங்களை கூட இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகள் மீது தான் திமுக வந்து பாய்ச்சிட்டு வருது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுறாரு. அவருடைய அலைபேசி எடுத்து அலைபேசியில் இருந்த விஷயம் எல்லாம் வந்து யாரோ 3rd வெளியிடறான்னு சொன்னால், இப்போ காவல்துறை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து திமுக ஐடி விங்கோட கைகோர்த்து செயல்படுதுன்றது பாருங்கள். அப்போ இன்னைக்கு சீமான் பேசுனது அல்லது சாட்டை திருமன் பேசுனது, அது இடுமோகன் கார்த்திக் பேசுனது, இந்த விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வெளியிட அப்போ உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் வந்து இன்றைக்கி எப்படி செயல்படுது? ஒரு காவல்துறை வந்து அரசியல் ரீதியான பழி வாங்கிறதுக்காக செயல்படுது. அப்படி இருக்கும்போது அப்போ அரசியல் ரீதியான குற்றங்களை, அதாவது அரசியல்வாதிகளோ அல்லது சமூக செயல்பாட்டாளர்களோ அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருது, அல்லது போதை உட்பட கல்லூரி பள்ளி மாணவிகளெல்லாம் போதை மஸ்து இன்னைக்கு வந்து கடத்தி வழி தவறி போகிறாங்க இளைஞர்கள்லாம், அவங்களெல்லாம் நேர்வழிப்படுத்துறதுக்காக இன்னைக்கு அதிநவீனமாக கொண்டு வந்த அந்த தொழில்நுட்பத்தை தமிழக அரசு பயன்படுத்தாமல் சாதாரணமாக சீமான் நாம் தமிழ் கட்சிக்கு அரசியல் ரீதியாக வந்து பழி வாங்கிறதுக்காக பயன்படுத்துறதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை இது. இந்த மாதிரி அரசியல் கொலைகள் இனிமே தமிழ்நாட்டில் தடுக்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க. தடுக்குதுன்னா இன்டெலிஜென்ஸ் தான். இப்போ எனக்கு என்ன ஆபத்து இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஆனால் உளவுத்துறைக்கு தெரியும். அப்போ அந்த உளவுத்துறை அரசுக்கு சரியான முறையில் வழிகாட்டி அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் வந்து அரசு பாதுகாப்பு வழங்கிச்சுன்னா இது போன்ற அரசியல் ரீதியான கொலைகள் தடுக்கப்படலாம். அல்லது இந்த உளவுத்துறையோ அல்லது உளவுத்துறை சொல் பேச்சை தமிழக அரசு கேட்காம சாகட்டும் அப்படின்னு விட்டாங்கன்னா வேற வழி இல்லை.
அப்போ அதனால தடுக்கிற பொறுப்பு தமிழக அரசு கிட்ட தான் இருக்கு. அடுத்த திருத்தமாக சொல்றேன், தமிழக அரசு தான் காரணம், தமிழக அரசு கிட்ட தான் இருக்கு அந்த பொறுப்பு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தடுத்து இருக்கணும், ஏன் தடுக்கல? அப்போ உளவுத்துறை அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் அந்த அளவுக்கு வீக்னஸா இருக்கா, பலகீனமா இருக்கா? ஏன்னா தொடர்ந்து அந்த அரசியல் கொலைகள் வந்து மாறி மாறி நடந்து தான் வருது. அந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, ரவுடிகள் கொல்லப்படுறது அது தவிர்க்கப்பட முடியாதுங்க. தொழில் போட்டி அல்லது மற்ற போட்டிகள்ல வந்து கொல்லப்படுவது வந்து தவிர்க்க முடியாது வைங்க. அதெல்லாம் அரசை நம்ம குற்றம் சொல்லி நம்ம வந்து இது பண்ண முடியாது. அரசியல் ரீதியான படுகொலைகளை வந்து அவர் ஒரு ஆளுமை, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்காரு. அப்படிங்கும்போது அவருடைய படுகொலைக்கு வந்து உளவுத்துறைக்கு தகவலே இல்லைன்னு சொன்னா எப்படி நம்ம எல்லாம் நம்ப முடியும்? அதோட பாமர மக்கள் நம்பாம இருக்காங்க உளவுத்துறையும். சரிங்க சார், ரொம்ப நன்றி. இவ்வளவு கேள்விகள் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம், இன்னும் நிறைய பேசுவோம் சார். நன்றி, வாழ்க்கை.